எங்களை அவசரமாக சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் இந்த வீட்டை சீராக்க வேண்டும். அந்த இறந்த பறவை இங்கே சேர்ந்திருக்க கூடாது. பேயான்றே ஒரு வாழைப்பழத்தின் தோலும் இல்லை. ஆரோ, நல்ல யோசனை. எனது பையில் எத்தனை பெரியன்சில்ஸ் மார்க்கர்கள் இருக்கின்றன? நான் வீட்டை நிறமிட்டு விடலாம். எனக்கு மஞ்சள் விளங்குகிறது. ஆமாம், சேனை நிறமாக சுவர்களை வரைவோம். நான் கூரையை சிகப்பு நிறமாக செய்ய வேண்டும். முன்புறம் என் பென்சில்களால் அழகான சாளர சட்டங்களை நீங்கள் செய்யலாம். இப்போதுதான் நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்க போகிறீர்கள். உதவி. ஆஹா, 1 2 திருத்தங்களை சேர்ப்போம். நான் இதை மஞ்சளாக போடப் போகிறேன். நாங்கள் சிறப்பு காடுகளை உருவாக்கப் போகிறோம். இது புல்வெளிக்காக. நான் இப்போது என் மைதானத்தில் விளையாட முடியும். இது மிகவும் பரவசமாக உள்ளது. நிகோல் தனது புதிய வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஹாய், செய்தி. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நான் மரத்தை முற்றிலும் மறந்துவிட்டேன். அது உடனடி பராமரிப்பு தேவைப்படுகிறது. ஆகவே நான் அதனை பாசனம் செய்ய போகிறேன். எவ்வளவு மென்வழியான வாசனை. நிக்கோலின் வீடு ஏன் சிறந்தது? ஹலோ எம். இதுவே நாங்க கீழே சரியா வந்து வருகிறோம். உங்களுக்கு என்ன வேண்டும்? எங்க வாவட்ட விரைவில் அது ஒழுங்குபடுத்தவும். சாத்தியமே. ஒரு நிமிடம். உங்களுக்கு இளஞ்சிவப்பு பிடிக்குமா? பொன்னை கூற்று பிடிக்கும். என் வீடு என் பொன்னை போல ஒளியும் பிரகாசமும் கொண்டதாக இருக்கட்டும். நீங்கள் யார்? ஹே, இது என் வீட்டுக்கு தங்கம். எனக்கு கிடைச்சது. எல்லாவற்றையும் வென்று விடுங்கள். இப்போ ஒத்திருக்கும். நாம் அந்த பொன்களை உருக்க வேண்டும். ஹா, மலிவு எரியும் குடுவை வந்துவிட்டது. மிக அற்புதம். அதை கூரை மேல் ஊற்று. மனத்தை வெளிப்படுத்துவோம். அற்புதம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப அருமையா தெரியுது. செவ்வம் உழுன்னு. ஆமாம், மோசமில்லை. ஆஹா, எனக்கு புரிகிறது. உங்களுக்கு கொஞ்சம் அதிக அலங்காரம் வேண்டுமா? சரி, இது நல்லா பார்க்குது. பாருங்கள். பிராவோ மைக், நீ சரி. செஞ்சுட்ட. ஒரே நிமிஷம். எது நிறம் உங்களுக்கு பிடிக்கிறது? உங்கள் தேர்வு ஒப்பிட முடியாதது. ஆனால் கம்பளம் எப்படி? அப்புறம் மரங்கள். ஆன ஒரு மரம். அது செய்யப்படும் மிஸ் ராக்ஸி. அப்படியா? ஓ, அந்த வாடை. இது எனக்குள் கிறுக்கைத்தனம் உண்டாக்குகிறது. அற்புதம். இதோ உங்களுக்கு பரிசு. இது போதுமா? பார்க்க தாராளமாக. நன்றி மிஸ். எல்லாம் சரியாக இருப்பது போல தெரிகிறது. என்னுடைய வீடு இறுதியாக முடிந்து விட்டது. தினம் ஒரு அழகா. எவ்வளவு அழகாக இருக்கிறது. உண்மையா? அது என்ன? பரவாயில்ல. நாம் சில உள்துறை வடிவமைப்பு வேலைகளை செய்ய வேண்டும். நான் எங்கு தொடங்க வேண்டும்? நீங்கள் செய்யவில்லை. நன்றி. என்ன செய்கிறா? வணக்கம் தங்கை. உன் ஐஸ்கிரீம் காக்கிகைகளை தரலாமா? நன்றி. தாய் கோபப்பட மாட்டீர்கள் என நினைக்கிறேன். அவரை அருகே எடுத்துச் சென்றாள். இனிய கனவுகள். சிறப்பு. போகலாம். ஓ,
இதேபோல் இந்த சாலை குறி தேவைப்படும். மேலும் காலியான கோக் பாட்டில்களும். இப்போது எனக்கு வேண்டிய எல்லாவற்றும் இருக்கின்றன. முதலில் என் குண்டு முழங்கா பொம்மைக்கு ஒரு குளிர்ந்த மேசை செய்வேன். நான் காலியாக இருக்கும் கோக் பாட்டில்களை அதற்காக பயன்படுத்த போகிறேன். மேலும் ஒரு நிறுத்தம் குறியீடு அடையாளமும். வாவ், இது நம்ப முடியாதது. நல்லதே. வணக்கம் என் கரடி. இதோ உங்களுக்கான புதிய வீடு. அற்புதமான பெருமூச்சு. நான் உபயோகிக்க பார்கே அள்ள முடியாது, ஆனால் நீங்கள் வண்ணவான ஆடைகளில் இருந்து அழகான பாய் தயாரிக்க முடியும். இதை எப்படி செய்வது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இது சுவை கர்சு மாதிரி இருக்கிறது. சூப்பர், எனக்கு இது பிடிக்கும். இது மறுமையானது. ஞா உலர் கதிர்வீதிகளுக்காகவும் பாலிகெல்ப தோசைகளுக்காகவும் ஐஸ்கிரீம் அட்டை குச்சிகள் பாட்டில் ஏரியில் சிறந்த தட்டு போலவே இருக்கும். அப்படியே போட்டாச். இது அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இந்த சுவர் கிருமியாக இருக்கிறது. அதை அழகாக மாற்ற நான் உடனே என் வண்ணமான ஒட்டிக்கொள்வதை பயன்படுத்த வேண்டும். அவற்றையெல்லாம் போட்டு விடுவோம். உள்ளே சென்றோம். இப்போது இது மூடப்பட்டுள்ளது. அடுத்தது, ஆஹா, இந்த கண்ணாடி. நான் அதை சுவரில் தொங்க விடுவேன். மஞ்சள் நிற டேப். நான் என்ன செய்பவென்று உங்களுக்கு தெரியுமா? இது எனது இனிய மஞ்சளின் நிறம். பாருங்கள், இது ஒரு சிறப்பு டேபிள் போல உள்ளது. அதை பாருங்கள். எல்லாரும் இதுதான் சிறிய ராஜகுமாரியின் வீடு என்பதை அறியேன். நான் எனக்கு ஒரு கிரீடம் வரைய உள்ளேன். எது? இந்த பீதியூட்டும் உயிர் என்ன? டைம். ஒரு இளவரசரா? அதுவும் நகைச்சுவையாக இருக்கிறது. ராக்ஸி, என்னிடம் அருகே வராதே. அமைதி. என் சிறிய வீட்டை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. முதலில் நான் ஒரு மெல்லிய கம்பளியை வாங்குவேன். அதில் இலகுவாக சாய்ந்து கேளலாம். அதன் பிறகு இந்த அழகான தங்க திரைமைகளை ஒரு சியால் எழுத்துடன் ஓட்டுவேன். இதனால் யார் இங்கு சியால்வில் அதிகம் செல்வம் உடையவர் என்று அனைவரும் அறியலாம். அற்புதம். என் அற்புதமான அலமாரிக்கு கடல் சிப்பிகள் இல்லை. என் கிரீடத்திற்காகத்தான். பிரின்ஸும் நானும் சேர்ந்து எடுத்த நினைவூட்டும் புகைப்படங்களால் என் புதிய வீட்டின் சுவர்களை அலங்கரிப்பேன். பை. மேலும் என் சிம்மாசனம். இங்க ஆண்டி ஆரேசியோர்ச்சாம் during Arachirisaris இறுதி ஒப்பந்தங்கள். இப்பயாவது நான் உட்கார்ந்து இந்த அழகை பாராட்ட முடியும். இந்த ஆடம்பரமான மேக்கோவரை பாருங்கள். இப்போது இது சிறந்தது. கூல். கண்ணாடியில் இருக்கிற இந்த அழகி யார்? அவரை உடனே படம் எடுத்து அக்கம் பக்கத்தினருக்கு காட்ட வேண்டும். வணக்கம். நான் அழகாக இருக்கிறேன். ஆம், அனைவரும் இதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். ராக்ஸி மீண்டும் தனது மேக்கப்பை காட்டிக்கொள்கிறாள். அடியா. நீங்கள் இல்லை, அதை பண்ணாதே. ஒருபோதும். நிக்கோல்ஸ் சொந்த நிலத்துல என்ன செய்து கொண்டிருப்பாருன்னு எனக்கு ஆச்சரியம். அவர் தேநீர் குடித்துக் கொண்டிருக்கிறார் போல. நானும் தேநீர் குடிக்க விரும்புகிறேன். ஹலோ, நான் ஒரு பார்ட்டி வைக்க விரும்புகிறேன். எங்கே அம்மா? இசைக்கான பெரியதா இருக்கும். ஒரு டிஸ்கோ பால். அவனுக்காக விளக்குகளை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஜே தேவை. நீங்கள் இருவரும் நடமாடும் மேடையை ஓளிர காட்டுங்கள். அருமையான வேலை. இதோ
உங்களது பணம். ஓ பிரிட்டனி, வணக்கம் நண்பரே. உன்னை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி. என் கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி செய்யலாம். என்ன எச்சரிப்பது? இசை மிகவும் உயரமாக இருக்கிறது. வணக்கம் பாதுகாப்பு. என் அயலவர்கள் ஒரு விருந்தனை கொண்டாடுகிறார்கள். ஏய், என்ன நடந்தது? அவர்கள்தான். உங்கள் இசை மிகவும் சத்தமாக இருக்கிறது. நாம் இதை இப்போது கண்டுபிடிப்போம். மிஸ், ஓ, இனி சப்தம் இல்லை. நான் உங்களை கவனித்துக் கொள்கிறேன். நான் மன்னிக்கவும், ஆனால் என்ன நிமிடம்? உங்களுக்கு என்னிடம் ஒரு விஷயம் உள்ளது. நான் பணம் கொடுத்தால் எப்படி? வாவ், சரி மிஸ், தொடருங்கள். ஓஹோ, அப்போலோஸ், நான் சென்று விட்டேன். யா. பட்டாசுகள் பற்றி தீ என்ன? அருமை. கூட்டம் இன்னும் நடக்கிறது. நான் தீயை அணைக்கிறேன். வாங்க ஆரம்பிப்போம். எங்களுக்கு ஒரு தீ அணைப்பு சாதனம் இருக்கிறது. அது வேலை செய்தது. எனக்கு மிகவும் பயமா இருக்கிறது. மம்மா மியா, இது சாதாரண என்னால் என் புதிய வீட்டில் என்ன நடந்தது? நிக்கோல், நான் உன்னிடம் தங்கி இருக்கலாமா? தயவு செய்து. கண்டிப்பா. உங்களுக்கு செய்ய வேண்டுமா? நான் பகிர முடியும். இதோ ஒரு சாய் கூட்டம். அது மிகவும் பெரியதாக உள்ளது. இது என்ன? அப்படி கத்துவதற்கு என்ன? ஒரு விரலை உள்ளே வைக்க முயற்சிக்கவும். பிறகு பதியுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் நீ அம்மணி? இதை சாப்பிட விரும்புறியா? நான் உனக்கே நிறைய பணம் தருவேன். இல்ல, நான் அப்படி செய்ய போவதில்லை. பணமும் உதவலையா? ஹே அழகான பெண்ணே, நீ எனக்கு தன்காசு கொடுத்தா நான் சாப்பிடுறேன். சரி சரி சரி, இதை செய்கிறோம். இதுவும் ருசியானது. பணமா? அதை எடுத்து போ. சரி, இது வினோதமானது, ஆனால் சரி. ஆமாம். நன்கு. என் பாரம் இப்போ. இது ரொம்ப அழகாக இருக்கிறது. இதை பரிசோதிப்போம். அட ஆச்சரியம், அது மிகவும் ருசியானது. வா, இந்த ஜொலிக்கும் கொப்பரை பாருங்கள். எனது நாவை பாருங்கள், முழுவதும் மின்னுகின்ற கிளிட்டர். மைக், சரி, நான் என் பப்ளிக் அம்ச ருசி பார்க்கிறேன். இது மிகவும் சுவையானது. சில வீசிகாக்கள் விடுவதற்கான நேரம். என் உதடுகள், நான் உங்களை எல்லோரும் நேசிக்கிறேன். இது உங்கள் முறை. சரி, மூடப்பட்ட கண்ணாடி. ஆம், என்னிடம் வா. என் சுவர் கண்டு. ஏய், அது பெரிய புபுல் இல்லையா? மற்றும் எனக்கு பெரிய ஒன்று வேண்டும். நிறைய குட்லெட்ட மெல்ல சேவ் செய்கிறாயா? எம் 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 எம். இப்போது ஓ, நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன்? நாங்கள் அனைவரும் ஏம், அது என்ன? அது நல்லதாக தோன்றவில்லை. எனக்கு ஒரு கேக் இருக்கிறது. அழகானது இல்லை. ஒரு மணி. ஓ, சரி இல்ல. ஏய், அது ஒரு அரச குடும்ப கேக். மிகவும் அருமையாக இருக்கிறது. நன்றி. மாண்டி, தொடங்குங்கள். அது இங்கே இல்லை. ஒரு ஸ்பூன் எடுத்து நடுவில் இருந்து தொடங்குகிறேன். நான் முயற்சிக்கிறேன்.
இல்லை, இது உண்மையில் ருசியானது. நான் கண்டிப்பாக அதை சாப்பிடாதீர்கள். ஆம், நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் தவறாக இருந்தேன். இது உண்மையிலேயே அதிசயமானது. ஓ, என்ன துணிபூச்சி என் கூண்டில்? என்ன மயிறு? அத பாரு. அதன் உள்ளே நிறைய இருக்கின்றன. அவை எங்கிருந்து வந்தன? நான் அதை சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். உங்களை கொன்று விடுவேன் கயவர்களே. ஒரே நேரத்தில் நானும் கூட. வாங்க, முயற்சி செய்யுங்கள். ஏய், நீ எங்கு தொடங்குவது? எனக்கு தெரிஞ்சு, எனக்கு உதவி வேண்டும். வணக்கம் மேடம், நான் உங்களுக்கு எப்படி நான் உதவலாமா? நான் உன்னை பணம் கொடுக்கிறேன். நீ எனக்காக ஏதாவது செய்ய வேண்டும். ஏதேனும் ஒன்று, அதுக்கு சிறிது போன்ற. சரி, நமக்கென்னு ஏதாவது யோசிக்கணும். முடிஞ்சது. இது உங்க கேஸ். அருமை. நான் வானவில் மறந்து போனேன். ஐயோ, நன்றி. ஆம், இளவரசிகள் உலகில் சிறந்த பொருட்களை கொண்டிருக்கிறார்கள். நான் எனக்கு ஒரு துண்டை வெட்ட தயாராக இருக்கிறேன். இது ஒரு அழகான துண்டு மற்றும் மிகவும் சுவையாக இருக்கிறது. இது நம்ப முடியாதது மற்றும் அலங்காரங்கள் அற்புதம். சுவையாக உள்ளது. நான் உன்னை வேண்டும். ஆம், தொடருங்கள். நீங்க தானே கடைசி. உண்மையிலா தாஜிமா, இது சாப்பிட முடியாது. சிறுமிகளே, யாருக்காவது வேண்டுமா? பிடிக்கவும். ஓ, அதிர்ச்சியானது. இன்னும் நான் எனது கேக் சாப்பிட போகிறேன். எவ்வளவு சுவையான உணவு! எனக்கு இன்னும் வேண்டும். ஆம், நான் எல்லாவற்றையும் சாப்பிடுவேன். நாங்கள் வெட்டி கொண்டிருக்கிறோம். என் கைகள் நன்றாகவே செயல்படுகின்றன. முதலில நான் பிடித்தேன். என்ன, அவர் அதை எப்படி சாப்பிடுகிறார்? என்னுடையது என்றேன். கணக்கிடு நண்பா. நாம் செய்ய வேண்டும். உண்மை. அவர் அங்கு உயிருடன் இருக்கிறாரா? இது என்ன? என்ன? நிறைய மிட்டாய். ஓ ஓ ஆமாம், தங்க ஜெல்லி. என் இதயம். ஆனால் நான் விரும்பவில்லை. இது மிகவும் வெறுக்கத்தக்கதாக தெரிகிறது. ருசியாக இருக்கிறது. புஸ்தகத்தை அதன் அட்டையால் மதிப்பீடு செய்யாதீர்கள். நான் எல்லாமே நக்கிவிட்டேன். என்ன, இது அருவருப்பாக இருக்கிறது. மைக். சரி, நான் என்னுடைய உணவுடன் தொடர்வேன். இத பாருங்கள். பிழிந்து கொள்கிறீர்களா? சுவையாக இருக்கிறது. ஒரு நிமிஷம், என் தோற்றத்தை பாருங்கள். சரி, நான் மீண்டும் முயற்சி செய்கிறேன். இன்னும் கொஞ்சம் வாங்கலாம். அடுத்தது என்ன நடக்கும்? ருசியானது. ஓஹோ, நான் பல நிறங்களுடன் இருக்கிறேன். அருமை. என்ன? ஓ இல்லை, அது போய்விட்டது. என்னை தொடக்கூடாது. இது ஒரு தற்காலிக விளைவு. உன் வேலை மிக அருமை. மூடியை திறந்து அதை பிழிந்து எடுக்கிறேன். சுவையாக இருக்கிறது. என்ன, ஒரு நிமிடம். பொன் சங்கிலி. வாவ், இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம். பூரிகை, மோதிரம், திஆரா. நான் அதை அணிவேன். என்னாச்சு? எனக்கு புரியவில்லை. ஆஹா, நீ அபாரமாக இருக்கின்றாய். நான் தான் ராணி. ஓ, அது ஒரு அங்கே. ஆனால் நான் ஏதோ கனவுகளில் வைத்திருந்தேன். நகைகளை திருடுவோம். ஓ, அது என்ன?
என்ன பார்த்ததற்கு நான் நன்றி. அதிர்ஷ்டசாலி. ஆமா நான் இந்த அவர்களை முறை மிகவும் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு தெரியும். முரண்பாடு. மன்னிக்கவும் மன்னிக்கவும். இதுவும் என்னால் இது எப்படி சாப்பிட சப்போஸ்ட்? நான் உடனே பாதிக்கிறேன். நான் இதை திறக்க முயல்கிறேன். ஆமா, உண்மையில சுவையாக இருக்கிறது. அதை நான் லிக் செய்கிறேன். இது அசிங்கமாக இருக்கிறது. நான் படம் எடுப்பேன். நாம் அதை இணையத்தில் இட போகிறோம். வீடியோ உண்மையில மிகச்சியானது. என் நாய் எங்கே? என்ன? அவன் இறந்துட்டான். ஏய் மைக், சாப்பிட ஆரம்பி. ரப்பர் என்ன? அவரோ அற்புதமாக. ஓ, அது உடைந்து போச்சு. ஓ, ஆம், இது இப்படி இருந்தால் கூட சிறந்ததே. சுவையாக இருக்கிறது. நான் அனைத்தையும் சாப்பிடுவேன். ஓ, இப்போது அதிர்ச்சி பகுதியை நோக்கி ஒரு குளிர்ச்சியான கார். நான் இதனால் விளையாடலாம். ஓ, பசங்கள். ஓ, எனது முறை இனி. நான் மேலிருந்து துவங்குவேன். கவனிங்க. நன்றி. நான் கேட்கிறேன். என் வாய் சாக்லேட்டை போடுங்கள். விங்கீஸ். நிச்சயமாக இதை போடலாம். அதை திறக்கிறாயா? நீ எங்கே இருக்கிறாய்? நம்ம பயன்படுத்துவோம். ஓ, இது அற்புதமானது. மேலும் நான் உங்களுக்கு உணவளிக்க மகிழ்ச்சியாக இருப்பேன். இன்னொன்று வர தயாராக இருக்கிறது. ஓ, வாருங்கள். ஓ, மன்னிக்கவும், ஆனால் அது ரொம்பவே காயப்படுத்தியது. கேளுங்கள், எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. நீங்கள் இங்கே அனுமதிக்கப்படவில்லை. இது தனியார் விருந்தாட்டம். மேலும் உங்களுக்கு சென்றது.